ஆன்மீக நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம்னா, நம்ம கோயில் வர பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நாளைக்கு வந்து மாலை அமாவாசை. இந்த மாலை அமாவாசைகளை வந்து ரொம்ப விசேஷம். நார்மலாகவே இன்றைக்கி என்னென்ன இது ஊமத்தங்காய் சொல்லுவாங்க. இந்த ஊமத்தங்காயில் நெய் தீபம் மாவிளக்கு வச்சு எப்படி நெய் தீபம் போடுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். இது பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை நினச்சி இதை பண்ணுறது வந்து நிறைய எதிரி தொல்லைகளை தேவையில்லாத பிரச்சனைகளை வர்றதை வந்து தவிர்க்கும். இதில் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசையில் இந்த ஊமத்தங்காயில் வந்து விளக்கு போடுறது வந்து ரொம்ப விசேஷம். இதுக்கு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நான் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து நம்ம கோவிலுக்கு வந்து நாளைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் இந்த விளக்கு போடுறதுக்கு விருப்பம் இருக்குன்றவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறோம். எல்லாமே இந்த ஊமத்தங்காயாட்டும் அந்த மாவலுக்கு பண்ணுறதுக்கான அந்த பச்சரிசி மாவில் இருக்குது எல்லாருக்குமே. இதுக்கு ஒன்று மட்டும் சாம்பிள் பண்ணி காட்டுறேன். என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிக்கிறோம் அடியில். ஸோ இதை வந்து அது உள்ளே இருக்கிற விதையை வந்து நம்ம எடுத்துடணும். இந்த விதை வந்து கீழே கொட்டாத மாதிரி கவனமாக எடுத்து யாருக்கும் தூர எரிஞ்சிடணும். குழந்தைங்க இதை சாப்பிட்டாங்கன்னா விஷமாயிடும். இது நச்சுத்தன்மை உள்ளது. இந்த விதை தவறுதலாக கூட உணவு பண்டங்களை இதை பட்டுச்சுன்னா அது சாப்பிடக்கூடாது. அதை எடுத்துடும். பஞ்சு திரி வேணும். ஒரு விதை கூட இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக அதை எடுத்துடணும். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். இது என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை எடுத்து முடிச்சுட்டு மாவிளக்கு அந்த பச்சரிசி மாவு இல்லையா, அதை பிடிச்சி, ஏன்னா இது வந்து இப்படி வச்சு ஒரிஜினல் பசுனை, அந்த ஒரிஜினல் பசுனையில் தான் ஏற்றணும். இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். இது அழகாக பிடிச்சி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது தெரியும். இதுலேயே அழகாக விளக்கு மாதிரி. இது எதுக்காகன்னா, இது நிற்கிறதுக்காக இப்படி வச்சிடறோம் ஸ்டாண்ட் மாதிரி. இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இது நிற்கும். இதில் ஒரு பஞ்சு திரி தான் போடணும். பஞ்சு திரி போட்டு ஒரிஜினல் பசுனை, நம்ம இந்த கோவிலெல்லாம் 10 ரூபா கொடுத்து நெய் தீபம் போடுறதுக்காக கொடுப்பாங்களே, அதை வந்து எப்போவுமே ஏற்றக்கூடாது. அது வந்து பாவத்தை சேர்த்துக்கும். அது அந்த நெய் எதுக்காகன்னு, யாகத்தில் போடக்கூடிய கசடு நெய், யாகத்துக்குன்னு இருக்கிறது தான் அவங்க 10 ரூபான்னு விற்கிறாங்க. அது எப்போவுமே நீங்கள் அந்த மாதிரி விளக்கு ஏற்றதுக்கு நீங்கள் ஏற்றாமே இருந்துடலாம். ஒரிஜினல் பசு நெய், அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க. நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் அந்த மாதிரி எடுத்து போய் கூட ஏற்றுங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. கோவிலுக்கு முன்னாடி விற்கிற அந்த 10 ரூபா ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொடுப்பாங்க. அதில் ஏற்றி பாவத்தை தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க. ஸோ இதுதான் விஷயம். இது மாதிரி இதை ஏற்றிட்டு எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அது சிவபெருமானை நினச்சி ஏற்றணும். அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு மகாலய அமாவாசை. நம்ம கோவிலில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 30 இருக்கும். அதில் விருப்பம் இருக்கிறவங்க வேணுன்றவங்க முன்னாடியே முன்பதிவு பண்ணிவிடுங்க. நேராக நாளைக்கு வந்து எனக்கு இது வேணும்னு சொல்லாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். ஒரிஜினல் பசுனை ஒரு 50 கிராமும், ஒரு 200 கிராம், ஒரு 20 கிராமும் 30 கிராமும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க. அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் அதில் ஊற்றி வேண்டிக்க போகிறீங்க. இங்கே பஞ்சு, ஊமத்தங்காய், மாவளுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம். நெய் மட்டும் அவங்க வாங்கிட்டு வரணும். அது எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. இது விஷயம். சரி, இதில் இருக்கிற சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நம்ம முன்னோர்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா, அந்த தர்ப்பணம் பண்ணும்போது அவங்கள வந்து ஜோதியாக இருக்கணும், அவங்களையும் நம்ம கடவுளாக நினச்சி பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும், அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே நம்ம கடவுளை கும்பிடும்போது எதுவாக பண்ணுவோம், விளக்கு ஏற்றி கும்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி இது ஏற்றுறது வந்து நம்ம முன்னோர்களுக்காக இதில் ஏற்றணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எதிரிகள் இது வரைக்கும் இருக்கலாம்.
இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கலாம் அல்லது இன் ஃப்யூச்சர் இனிமேல் வரலாம். இவங்க எல்லாருக்கும் அந்த எதிரியாக வரவங்களை நம்ம முன்னோர்களுடைய ஆத்மா வந்து அவங்கள கட்டுப்படுத்தும், நம்மளுக்கு வந்து தொந்தரவு கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து பண்ணும். ஆனால் இதில் இருக்கிற விஷயம் சிவபெருமானுக்கு முன்னாடி ஏற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம கோயிலில் சிவனுடைய விக்கிரகம் இருக்குது, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்றிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிவிடுங்க. முன்பதிவுன்றது ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்களுக்கும் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. கடைசியாக இங்கே வந்து எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். அப்படி இல்லை என்கிட்ட இதுக்கு எங்கள் ஊரில் இது இருக்குது அப்படின்றவங்க அதை கொண்டு வந்துடுங்க. இது விஷயம். ஸோ இதில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த பிரணவ மந்திரம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான், ஓம் அப்படின்றது தான். இந்த ஓம் அப்படின்றத சொல்லக்கூடிய சூட்சமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய மூச்சை இழுத்து பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இழுத்து இந்த விளக்கை பார்த்துட்டே சொல்லணும். இப்போ இங்கே இது விளக்கு எரியுதான் நம்ம நினச்சிப்போம். ஓ ஒரு வாட்டி தான். இப்போ நான் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் இழுத்து சொல்ல முடியுது. உங்களால் எந்த அளவுக்கு மூச்சை இழுத்து பிடிச்சி சொல்ல முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லணும். இது வந்து என்னென்ன, இந்த பிராணவாயு நம்மளுடைய ஆயிலை வந்து நீட்டிக்கக்கூடிய சக்தியும் இந்த ஓம்ன்ற இதுக்கு இருக்குது. அது இந்த மகாலய அமாவாசையில் பண்ணுறது சிறப்பு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற அன்பர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சிவன் கோயிலில் நீங்கள் இதை ஏற்றி வேண்டிக்கலாம். சிவன் கோயிலே இல்லை, அப்புறம் ஏதோ ஒரு கோயிலில் தான் இருக்குது, அங்கேயும் ஏற்றி நீங்கள் அதை சிவனை நினச்சி தான் பண்ணிக்கணும். எங்கேயுமே போக முடியலையா அப்படின்னா வீட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். வீட்டில் இல்லை, நாங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், ரூம் எடுத்து தங்கிருக்கோம், அங்கேயுமே ஆனால் சிவபெருமான மனசில் நினச்சிட்டு நீங்கள் இதை ஏற்றுங்க. தேவைப்படக்கூடியது இது ஒரு ஊமத்தங்காய், இந்த அரிசி மாவில் தான் மாவிளக்கு பண்ணணும், அப்புறம் பஞ்சு திரி போடணும், பசு நெய் தான் போடணும், ஒரிஜினல் நெய். இந்த நார்மலாக இருக்கிறது போடாதீங்க. இப்படி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். எதிரி தொல்லைகள் எல்லாம் நீங்கும்பா. நன்றி.